கோயில்ல 120 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய 7 தளங்களோடு 7 அடுக்குகளோடு இருக்கக்கூடிய 9 கலசங்களோடு கூடிய கிழக்கு திசையை பார்த்த மாதிரியான அந்த ராஜகோபுரம் இருக்குது. அதே சமயத்தில் கோயிலுக்கு மேற்கு புறத்திலையும் ஒரு கோபுரம் இருக்கு. இந்த மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல இந்த கோயிலுடைய தீர்த்த குளம் கபாலி தீர்த்தம்னு சொல்லப்படக்கூடிய அந்த தெப்பமானது இருக்குது. இந்த கோயிலில் நடக்கக்கூடிய முக்கியமான திருவிழா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பங்குனி பிரம்மோற்சவம் தான். பங்குனி பிரம்மோற்சவம் மயிலாப்பூர் கோயிலில் நடக்குது அப்படின்னு சொன்னா அது ஒட்டுமொத்த சென்னைக்கே ஒரு மிகப்பெரிய திருவிழா தான். இந்த திருமயிலையுடைய அந்த 4 மாட வீதிகள்லையும் எந்நேரமும் அந்த காலகட்டத்தில் கூட்டமானது அலமோதிக்கிட்டே இருக்கும். கொடியேற்றி அருமையாக இந்த திருவிழாவானது தொடங்கும். இதில் முக்கியமான நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3வது நாளில் அதிகார நந்தியுடைய வாகனத்தில் நம்முடைய சுவாமி காட்சி கொடுப்பாரு. 5வது நாளில் ரிஷப வாகனம் காட்டுவார். 7வது நாளில் தேரோட்டமானது நடக்கும். 8வது நாளில் இந்த கோயிலில் மிக முக்கியமான திருவிழாவாக சொல்லப்படக்கூடிய 63 திருவிழான்னு சொல்லுவாங்க. இந்த 63 யாருன்னு சொல்லி கேட்டால் 63 நாயன்மார்கள் தான். நிறைய கோயில்களில் போய் 63 நாயன்மார்களுடைய சிலைகளை பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த கற்சிலைகளை நம்மளால பார்க்க முடியும். ஆனால் எல்லா கோயில்லையுமே 63 நாயன்மார்களுக்கு உற்சவர் சிலைகள் இருக்காது. இந்த கோயிலில் அத்தனை நாயன்மார்களுக்கும் உற்சவர் சிலை இருக்கு. இந்த 63 நாயன்மார்களுமே பங்குனி பிரம்மோற்சவம் நடக்கும்போது 8வது நாள் திருவிழா நடக்கும்போது இந்த 63 பேரும் பல்லக்கில் ஏறிக்கிட்டு இந்த கோயிலை இந்த வீதிகளை எல்லாம் சுற்றி வருவாங்க. அது 63 திருவிழான்னு சொல்லிட்டு மிகச்சிறப்பாக இந்த ஊரில் கொண்டாடுவாங்க. இதே 8வது நாளில் பூம்பாவைக்கு உயிர் கொடுத்த அங்கம் பூம்பாவையை திருஞான சம்பந்தர் எழுப்பியிருப்பாரே அந்த ஒரு விசேஷமும் இந்த ஒரு திருநாளில் பண்ணி காட்டப்படும். அப்புறம் 10வது நாள் திருவிழா அப்போ திருக்கல்யாணமானது நடத்தப்படும். இந்த பங்குனி பிரம்மோற்சவம் எப்படி சிறப்பாக கொண்டாடப்படுதோ அதே மாதிரியே மாசி மாசத்துல திருவாதிரையில் மாசிமக கடலாட்டு விழா அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் கடலை நோக்கி அந்த மெரினா கடற்கரைக்கு போய் அங்க கடல் தீர்த்தம் ஆடிட்டு வருவாரு. தை மாசத்துல தெப்போற்சவமானது சிறப்பாக நடக்கும். இந்த தை தெப்போற்சவத்துல சிவபெருமான் தேவி சிங்கார வேலவர் இவங்க அத்தனை பேருக்கும் அந்த தெப்போற்சவத்தில் சிறப்பான வழிபாடு நடக்கும். மார்கழி மாசத்துல பொன்னூஞ்சல் உற்சவமானது நடக்கும். சித்திரை மாசத்துல வசந்த விழாவானது இந்த கோயிலில் நடக்கும்.